ஆயக்கலை புக்கு காமிச்சு. என்னது ஃப்ரெஞ்சில் உன் பேர் என்ன சொல்லுவாப்பா? கயமுஷிக்கியா. சொல்லப்போனால் அந்த லைப்ரரியில் வந்து வீடியோவே எடுக்கக்கூடாது. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி டூர். லைப்ரரி போய் படிப்பானோ அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. லைப்ரரி டூர் உளருது பார்த்தீங்களா, லைப்ரரின்ற வார்த்தையே வாயில் வரமாட்டேங்குது. இதில் எங்கே போய் படிக்கிறது? டூர் சொல்லு. லைப்ரரி டூர் வந்து பண்ண போகிறேன் இன்றைக்கி. பிளாக் பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம். இதுக்கு மேலே எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அதனால் நம்ம விளாகை கண்டினியூ பண்ணுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் லைப்ரரி என்ட்ரன்ஸு. இதான் பார்த்தீங்கன்னா எங்களோட லைப்ரரி. இதெல்லாம் அப்படி தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் போட்டு பேசக்கூடாது, நாங்கள் அமைதியாகவே இருப்போம். இது வந்து இந்த என்னென்ன புக்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டோட என்னென்ன புக்ஸ் எல்லாம் இருக்குன்ட்டு பார்த்து எடுத்துக்கலாம். ஆனால் இது வரைக்கும் இங்கே இந்த ஒரு புக்கு எடுத்தது கிடையாது. எடுத்துகிட்டு இருக்காங்க. மச்சான் என்ன புக் முடிச்சிருக்க? என்ன அது? யாருக்கு தெரியும்? மாப்பிள்ளை ஏதோ ஒரு புக்கு எடுத்து படிக்க போகிறான். தமிழ் ஆயக்கலை புக்கு காமிச்சு. என்னது என்ன புக்கு? ஆயுதக்கலை இல்லை, ஆயக்கலை 64. நிறைய புக்கு இருக்குது. எந்த புக்கு நான் எடுத்துக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் 40 புக்கு என்ன சொன்னேன் சொல்லுடா. ஆயக்கலை 64. ஆயக்கலை அப்போலாம் புக்கு இருக்கானே. ஆயக்கலை 64 புக்குன்ற உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. ஒரு புக்கு இருக்கானே தெரியல, தேடுவோம். இல்லை இத்தனை புக்கு இருக்குது. இல்லை நான் ஒரு புக்கு கூட எடுத்தது கிடையாது, படிச்சது. அது வேறு விஷயம். ஆயுதக்கலை சொல்லப்போனால் அந்த லைப்ரரியில் வந்து வீடியோவே எடுக்கக்கூடாது. ஆமாம், இந்த வீடியோ பார்த்தா என்ன பண்ணான்னு தெரில. அது மாப்பிள்ள வந்து ஏதோ ஒரு புக் எடுத்திருக்கேன். பொண்ணுங்களா இருக்கு, பொண்ணுங்களா இருக்கு, பொண்ணுங்களா இருக்கு. டேய், உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? காஜு மச்சி நீனு. இது வந்து கான்சியஸ். இதில் கூட காஜி பட்டு பொண்ணுங்களா எங்கே இருந்தது ரொம்ப காமிச்சி மச்சான் பொண்ணுங்களா இருக்காங்கன்னு. எப்படா ஃபேஸும் தெரியுது இதில்? இதை பார்த்துட்டு பொண்ணுங்களா இருக்காங்கன்னு காஜி ரெண்டு பேர் ரெக்கார்ட் ஆகும் மச்சான். மச்சான் மாப்பிள்ளை வந்து பெரிய வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? லைக்லாம் ஹிந்தி புக்கெலாம் வச்சுருக்கானுங்க. ஹிந்தி புக்கை யாரை படிப்பாங்கலாம்? நம்ம படிக்கிற மச்சான், நம்ம படிப்போம். நம்ம முன்னாடி நம்ம படிப்போம் மச்சான். மச்சான் நம்ம படிப்போம். நீ தலசி இருக்கிற லாங் இருக்கேன் நான். மச்சான் மாப்பிள்ள இம்தியாஸ் படிக்கிறியா? ஹிந்திடா கற்றுக்கிறேன். ஹிந்தி கற்றுக்க போறியா? அச்சா ஓ சாரா ஓ சானா ஹை மனா கனா ஹை. நீ என்ன ஃபஹத் மாதிரியே மாட்டேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள வா, ஏதாச்சும் ஒரு புக் எடுத்து படிப்போம். அங்கே நல்ல புக்காக இருக்கு. எங்கிட்டு போகிற? இங்கே பாரு, இதுக்கே ஒரு நாள் ஆகும் போது. சரி எடுத்தால் கொஞ்சம் பெரிய கதை புக்கடா. இது கதை ஃப்ரெஞ்சில் போட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே ஃப்ரெஞ்சு தான் எடுத்தேன். அதனால் வந்து ஃப்ரெஞ்சு உங்களுக்கு கற்று தர போகிறேன். மாப்பிள்ள வந்து ஃப்ரெஞ்சு செட் எடுத்துருக்கேன், ஃப்ரெஞ்சு கற்று போகிறேன். மச்சான் ஃப்ரெஞ்சில் உன் பேர் என்ன சொல்லுவாப்பா? கயமுஷிக்கியா. 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 ரொம்ப அமைதியாக இருந்தா நீ வேறு. மாப்பிள்ள இந்த லைப்ரரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து பக்கத்து மாதிரி நடக்கிறேன். ஆக மொத்தத்தில் லைப்ரரியில் எவனும் படிக்க வரல, அங்கே ஒருத்தர் நடந்துக்கிட்டு இருக்கான். இல்லையே மச்சான் ஏதாச்சும் புக் எடுறான் போல, போய் உட்காருவான். இப்போ நான் இந்த புக் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இங்கிலீஷ் நாலேஜ் வந்து சிம்பிள் ஆஃப் ஹிஸ்ட்ரி இங்கிலாண்டை பற்றி படிப்போம். படிக்க மாட்டேன், சும்மா போய் உட்காருவோம். வந்து பெண் விடுதலை பற்றி வந்து படிக்க போகிறான். நான் புக் எடுத்துருக்கேன். புக் எடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஆஃப் எக்ஸாமினேஷனா சிம்பிள் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்ட்ற புக் எடுத்துட்டு உட்காந்துருக்கேன். மாப்பிள்ள வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு வந்து எக்ஸாம் படிக்க போகிறான்னா அவனை இங்கிலீஷும் தெரியாது, வேறு விஷயம். பின்னாடி வந்து லைப்ரரி, பின்னாடி
லைப்ரரியில் உட்காந்து பின்னாடி இல்லை ஃபஸ்ட்டு தான் லைப்ரரி. நமக்கு பின்னாடி லைப்ரரின்றேன். எனக்கு எதாப்போ 4 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க நம்மளவே குழுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தன் பார்த்து தூங்கிட்டான், படுத்துட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வந்து படிக்கிறதுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது. அங்கெல்லாம் உட்காந்தோம்னா உட்காந்து வீடு எடுத்தோம்னா நம்மளை வந்து வச்சுருவாங்க, பிடிச்சி போட்டுருவானுங்க, கேஸ் ஆக்கிடுவானுங்க. அதெல்லாம் அங்கெல்லாம் உட்காந்து வீடியோ பண்ணலை. சொல்லப்போனால் இங்கேயே உட்காந்து வீடியோ பண்ணக்கூடாது. நான் வந்து யாருக்கும் தெரியாமல் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸ்டாஃப் யாருமே இல்லை, ஸ்டூடெண்ட்டாக இருக்கனால உட்காந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸ்டாஃப் வந்து பார்த்தா இங்கே தான் உட்காருவார். என் பக்கத்தில் ஸ்டாஃப் உட்காருவார். இங்கே தான் உட்காருவார். ஸ்டாஃப் உட்காருனா மாப்பிள்ளை வந்து புக் எடுத்துட்டாங்க. என்னடி நீ உன் கிளாஸ் பார்க்குறதுன்னா அது நம்ம வந்து கம்ப்யூட்டர் போமா இது கம்ப்யூட்டர் போமா. சரி, நாங்கள் வந்து கம்ப்யூட்டர் லேபில் உட்காந்து கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணுவோம். வாங்க நம்ம சார் புக்கை எடுத்து இந்த லைப்ரரியில் படிக்கிறதுக்காக அந்த பொண்ணை சுற்றி. ஆனால் அந்த பொண்ணை நீங்களே பாருங்கள், அந்த பொண்ணெல்லாம் கமிச்சா அவ்வளோ முடிஞ்சிருச்சு. கேனில் அவ்வளோதான் நான் முடிச்சு விட்ருவானுங்களா. அந்த பொண்ணெல்லாம் கற்ற முடியாது. சாரி, மடிச்சிடுங்க. நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை சுற்றி உட்காந்துருக்காங்க பெஞ்சு போட்டு. அந்த ஒரு பொண்ணு கட்டி பெஞ்சு சுற்றி உட்காந்துருக்காரு பசங்க பொண்ணுக்காகி. என்ன மச்சான்? பட் ஆனால் வெளியில் சும்மா ஓகே, நம்ம வந்து கம்ப்யூட்டர் லேபில் உட்காந்து பார்க்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லேபு. போடா ராத்திரி கம்ப்யூட்டரில் உட்காரு. இதில் கேரளா ட்ரெஸ்ஸில் இருக்கு. டேய் ரில்வான், எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்கேன். இந்த மலைக்கோட்டையா? நம்மளோட கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா நருட்டோ உசுமாக்கி இருக்காரு. தந்தே பாயோ. நீங்கள் யாராச்சும் நருட்டோ ஃபேனாக இருந்தாங்களா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இதான் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லேபு. அங்கே இருக்குள்ள இது போட்டு கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கணும். மாப்பிள்ளை என்ன பார்க்குறா? மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே கம்ப்யூட்டர் வந்து நோண்ட தெரியாது. இங்கே பாரு, ஆள் பார்க்க கண்ணாடி போட்டு வந்து ஸ்பென்சர்லாம் போட்டு வச்சு அது என்னமோ சொல்லுவான். இல்லை கண்ணாடிலாம் போட்டு படிவேலை மாதிரி இருப்பேன். ஆனால் ஒன்றுத்துக்கு ஆக மாட்டான். இது வரைக்கும் என்ன பண்ணுறேன்னு அவனுக்கே தெரியாது. இது வரைக்கும் பேப்பர் படிக்கிறா கொஞ்சம் சத்தமாக சொல்ல. கற்றக்கூடாது. கைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் படிக்கிற ஹாலு. என்ன வேணால் படிச்சுக்கலாம். இப்போதைக்கு எவனுமே இல்லை. ஏன்னா பெல் அடிச்சு காலேஜ் முடிஞ்சு நானும் கிளம்புறேன். இப்போ தான் வந்து லைப்ரரியிலேருந்து வெளில வரோம். இவ்வளோ தாங்க லைப்ரரி. இவ்வளோ தான் இருக்குது. புக்கு, கம்ப்யூட்ரு. நம்ம லைப்ரரியை பற்றி கொஞ்சம் ரிவ்யூ சொல்லுவோம். அப்போ சொல்கிறது ஒன்றும் இல்லைன்றியா? லைப்ரரி வந்தீங்கன்னா நீங்கள் ஃபன் பண்ணலாம், பட் ஆனால் அமைதியாக பண்ணலாம். ஓகே, இதை நம்ம விளாக் வந்து என் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ போட்டு பார்க்குறேன்னு கொடுத்து பார்க்குறேன். ஏன்னா வீடியோ என் பண்ணிங்க. டாட்டா பை.